ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நாளா எனக்கு இந்த மாரி ஒரு ரொட்டீன் இருக்கணும் அப்படின்னு நான் நெனச்சது வந்து இப்போ 2, 3 வீக்ஸா வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். யூசுவலா வந்து நான் மார்னிங் எந்திரிச்சதுமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கிச்சன்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிக்கணும். ஏன்னா பேபி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மோஸ்ட்டா எல்லா ஒர்க்கும் பண்ணணுங்கிற தாட் தான் எப்பவுமே ஹரிபரியா போயிட்டுருக்கும். பட் இப்போ 2, 3 வீக்ஸா எனக்கு பிடிச்சது மாரி வீட்லேருந்து வெளில போய் ஒரு சின்னதா ஒரு வாக் எடுத்துட்டு, ஃப்ரெஷ் ஏர் எடுத்துட்டு, அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ற ஹாப்பினஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. அண்ட் எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் எல்லாம் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். வீக் டேஸ்ல நான் எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளா தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட் போறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து ராகி இட்லி அண்ட் பீனட் சட்னி ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அண்ட் எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஓகே நம்ம அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா நம்ம மார்னிங் குடுக்குறோங்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து நான் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது லைக் நம்ம பாயில்டு வாட்டர்ல வந்து கற்பூரவள்ளி தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த ஆர்கன் லீஃபை வந்து நான் வந்து பாயில்டு வாட்டர்ல போட்டு கப் ஆஃப் வாட்டர் வந்து நாங்கள் எல்லாருமே எடுத்துக்க ஆரம்பித்தோம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த லீஃப்ல. மெயினாக வந்து இது கோல்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து நம்ம மார்னிங் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலி. எந்த ஒரு விஷயமே நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரொட்டீனில் அதை கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிடலாம். யூஸ்வலாக முன்னாடி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆன் டைமில் பண்ண முடியுமா, பேபி எந்திரிச்சிருவாளா அப்படிங்கிற தாட்லேயே வந்து நான் இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணல. பட் இப்போ நமக்கு பிடிச்ச விஷயத்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எகெயின் அந்த ரொட்டீனுக்குள்ளே போகிறது வந்து இட்ஸ் ஒரு பயங்கர ஹாப்பினஸ், பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து த்ரூ அவுட் த டே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்களோட ஒர்க் அவங்க பண்ணுறது மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் நமக்குமே அது வந்து கொஞ்சம் ஒர்க் கம்மியானது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஹாப்பி டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் பார்ட் வந்து டான்ஸிங். எனக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். நான் சோகமாக இருந்தாலும் இல்லைன்னா ஹாப்பியாக இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே எல்லாம் மறந்துட்டே பண்ணுற ஒரே விஷயம் டான்ஸ். ஸோ அதுவுமே நான் வீக்லி வந்து 3-4 டேஸ் வந்து அவள் தூங்கும் போது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டில் எனக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் நிறைய பெண்டிங்கில் இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சைடில் வச்சுட்டு ஹாப்பியாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 3-4 வீக்ஸாக எனக்குமே ரொம்ப சேஞ்ச் தெரியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான்.
சாட்டர்டே ஈவினிங் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. இந்த டைமில் வந்து அவங்க சைக்கிளிங், வாக்கிங் அந்த மாதிரி கொஞ்சம் வீக்கெண்டில் போவாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு ஏதாச்சும் ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். யூஷுவலாக வந்து இந்த கீ ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் மசாலாஸ் எல்லாமே நான் வீட்டில் தான் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி நான் அது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டர் வந்து நம்ம மெல்ட் பண்ணி அதை வந்து கீ ப்ரிப்பேர் பண்ணுறது, இது வந்து ரொம்ப ஈஸி ஸ்டெப், நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். அண்ட் ஹார்ஸ் கிராம் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அது ரொம்பவே நல்லது. நம்ம வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்மளோட பிளட் சுகர் லெவல், நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது. அண்ட் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம தோசை, இட்லி பண்ணும்போது அதில் ஆட் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு பெருசாக தெரியாது டிஃப்ரென்ஸ். அண்ட் கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது, யூஷுவலாக நான் கரம் மசாலா எப்போவுமே நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், வெளியில் வாங்குறதில்ல. பிகாஸ் நான் எப்போவுமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா கரம் மசாலா. எல்லா கரீஸ்க்குமே யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து எல்லா ஸ்பைசஸ் போட்டுட்டு அப்புறம் வந்து ஜீரகம், பெருஞ்சீரகம், பெப்பர் அது வந்து நம்ம எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே நான் இந்த ஈவினிங் வந்து டைமில் பண்ணிகிட்டு இருந்தேன். வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி என்னெல்லாம் ஒர்க் வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பிளான் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வீக் டேஸில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அண்ட் மெயினாக வந்து நம்ம கொஞ்சம் லிட்டில் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணால் அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலி அது ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலி. டீ டைம்ங்கிறது எனக்கு எப்போவுமே ரொம்பவே ஃபேவரெட். என்னோட ரிலாக்ஸிங் டைம் அப்படின்னா என்னோட டீ டைம் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரெட், ஒன் டேயில் ஒரு ஃபேவரெட் பார்ட் அப்படின்னா அந்த டீ டைம் தான். அண்ட் நான் எப்போவும் சொல்கிறது மாதிரி தான், டேக்கிங் எ பிரேக். நம்ம எப்போவுமே நம்ம யூஷுவலாக பண்ணுறதுலேருந்து அப்பப்போ ஆஃபன் நம்ம குட்டி குட்டி பிரேக் எடுத்துக்கும் போது நம்ம எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு எப்போவுமே இருக்காது. ஸோ அது ரொம்ப நம்மளை ரிலாக்ஸாக இருந்து வச்சுட்டே இருக்கும். எகெயின் எனக்கு வந்து இந்த ஹெல்த்தி குக்கிங், நம்ம ஹெல்த்தியாக நம்ம எப்படி சாப்பிட்றது, எப்படி ஃபேமிலிக்கு கொடுக்குறது, இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்ச ஒரு விஷயம் ஆக்சுவலி. நான் இப்போ ஹெல்த்தியாக ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து நான் குக் பண்ணி கொடுத்தேன்னா கண்டிப்பாக 2 பேருமே வந்து அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். லைக் ஹார்ஸ் கிராம் பவுடரை வந்து நம்ம பேட்டரில் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி வந்து நைட் டின்னர் வந்து எங்களுக்கு தோசை அண்ட் எக் கறி ரோஸ்ட் மாதிரி பண்ணுறது. ஸோ அதுவும் நாங்கள் சேர்ந்து வந்து குக் பண்ணிகிட்ருந்தோம் அன்றைக்கி.
எக் ரோஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஆயிலில் நிறைய கறி லீஃப் போட்டுட்டு அதில் வந்து ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறமா வந்து மசாலா வந்து சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் நான் வீட்டில் பண்ண கரம் மசாலா. நான் வந்து சம்டைம்ஸ் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் டர்மரிக் அண்ட் கரம் மசாலா போட்டு எடுத்துருவேன். அதுவுமே சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம பாயில்ட் எக் போட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் தோசாவில் வந்து நம்ம ஹோம்மேட் கீ போட்டு அன்றைக்கி வந்து டின்னர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈட்டிங் டுகெதர் வித் ஃபேமிலி. வாவ்! அது ஒரு ஃபேவரட் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வந்து லைக் எனக்குமே அது ரொம்ப ஹாப்பினஸ் அண்ட் நம்ம பேபிக்குமே அவங்க ரொம்ப லேர்ன் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்களுக்குமே ரொம்ப நல்லது ஆக்சுவலி. ஸோ வீக்கெண்டில் எல்லாருமே இட்ஸ் நாட் வீக்கெண்ட், எப்போவுமே நமக்கு டைம் கிடைக்கும்போது சேர்ந்து சாப்பிட்றது வந்து இட்ஸ் ரியலி ஒன் ஆஃப் த ஒரு ஹாப்பியஸ்ட் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். என்னோட மீ டைம் எனக்கு பிடிச்ச விஷயமே இதான். நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, நம்மளோட ஹாப்பினஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நமக்கு பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம இதெல்லாம் நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக எல்லாமே நடக்கும். அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு இந்த பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் கண்டிப்பாக அது ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. அண்ட் உங்களுக்கு என்னோட vlog ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ see you all in the next vlog. Until then, take care. Bye bye.